வணக்கம் நண்பர்களே. உலகின் தலை சிறந்த போர் வீரனோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, ஹெர்குலிஸ்ன்ற பேரை கேட்டாலே சும்மா அதிருதுன்றா போல அதிரடியான சம்பவம் பண்ற நம்ம ராக்கு காசுக்கு வேலை செய்யற கூலிப்படையா ஒரு குழுவை சேர்த்துக்கிட்டு செயல்படுறாரு. அப்போ ஒரு ராஜ்யத்தை காப்பாத்த இளவரசி வந்து உதவி கேட்கறாங்க. அதுக்காக பேரம் பேசி முடிவு பண்ணி யுத்தத்தை பத்தி தெரியாத வீரர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து போருக்கு அழைச்சிட்டு போறாரு ஹெர்குலிஸ். இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது, இதுல ஹெர்குலிஸ்க்கு ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பாரு, கட்டுக்கதைகளா சொல்லப்படுற மான்ஸ்டர்கள் உண்மையா பொய்யான்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி தரமான ஆக்ஷன் காட்சிகளோட 2014 வெளிவந்த ஹெர்குலிஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் கடவுள்களின் அரசனா கருதப்படுற ஜியூஸ்க்கும் சாதாரண மனித இனத்தை சேர்ந்த ஆல்கமீனின்ற பொண்ணுக்கும் பிறந்தவன் தான் ஹெர்குலிஸ். இந்த குழந்தை பாதி மனுஷன் பாதி கடவுள். ஆனா ஜியூஸோட உண்மையான மனைவி ஹேராக்கு இந்த குழந்தைய சுத்தமா பிடிக்காது. தவறான தொடர்பால பிறந்ததுனால இதை கேவலமா நினைச்சாங்க. ஆனா ஆல்கமீனி இந்த பையனுக்கு ஹெர்குலிஸ்னு பேர் வச்சதுக்கு முக்கிய காரணமே ஹேரா தான். ஹேராவின் பெருமை தான் ஹெர்குலிஸ்ன்ற பேருக்கு அர்த்தமே. என்ன ஐஸ் வச்சாலும் ஹேராவுக்கு ஹெர்குலிஸை கொன்னே ஆகணுன்ற வெறி மட்டும்தான் இருக்கு. அதனால கல் சிலையில இருந்து 2 கொடூர பாம்புகளை அனுப்பிச்சு வச்சாங்க. அது சின்ன குழந்தையா இருக்க ஹெர்குலிஸை கடிச்சு கொள்றதுக்குள்ள பாம்பு கழுத்தை நெரிச்சு அசால்ட்டா போட்டு தள்ளிட்டாப்புல. இப்படி சுட்டித்தனமா இருந்த ஹெர்குலிஸ் வளர்ந்து பெரியவனானதும் கடவுள்கள் அவனுக்கு முடிக்க முடியாத 12 சவால்கள் கொடுத்து அதை முடிக்க சொன்னாங்க. ஹெர்குலிஸ் எப்படியாச்சும் அதை செஞ்சு முடிச்சிட்டானா ஹெரா அவனை மன்னிச்சு விட்டுடுறதா வாக்கு கொடுத்தாங்க. அதுக்காக ஆபத்தான அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது லெர்னியன் ஹைட்ரான்னு சொல்லப்படுற கொடூரமான ஜந்து அவனை தாக்குச்சு. அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம சல்லீசியா அதோட தலைகளை வெட்டித்தள்னா ஹெர்குலிஸ். திரும்பி எத்தனை தலைகள் முளைச்சாலும் ஓயாம அதை வெட்டிக்கிட்டே தான் இருந்தான். அடுத்து எரமாந்தியன் போர்னு சொல்லப்படுற மான்ஸ்டர் பண்ணி கூட சண்டை போட்டான். அது வெறித்தனமா ஓடி வரும்போது இவனோட கஜாயுதத்தால அதை தாக்கி அசால்ட்டா மட்டை பண்ணான். அடுத்ததா எந்த ஒரு ஆயுதத்தாலையும் காயப்படுத்த முடியாத நெமியன் சிங்கத்தோட சண்டை போட்டான். அது இவனுக்கு பெரும் சவாலா இருக்கும்னு பார்த்தா அசால்ட்டா அதையும் சமாளிச்சு வெறும் கையாலேயே அது வாயை கிழிச்சான். அப்போ தம்பி நிறுத்து, உன்னோட கற்பனை கதையை காது கொடுத்து கேட்க முடியல. அந்த ஹெர்குலிஸ் ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கதை சொல்லி எங்களை பயமுறுத்தணும்னு நினைச்சதுக்காகவே உனக்கு நான் மரண தண்டனையை கொடுக்கறேன்னு சொல்லி லொலேயஸ்ன்றவனை கயத்துல தொங்க விட்டு கீழே கூர்மையான ஈட்டியை வச்சு கயத்தை பத்த வச்சிடுறாங்க. நீ பயத்துல ஆடுனா இந்த கயிறு வேகமா இருந்துரும், அதனால பார்த்து நடந்துக்கன்னு எச்சரிக்கிறாங்க. அப்போ நிழல்ல சிங்கம் மாதிரி என்ட்ரி கொடுத்த ஹெர்குலிஸை பார்த்ததும் லொலேயஸ் இவனுங்க கிட்ட நெக்கிலா பேசுறான். என்ன தம்பி பயம் விட்டு போச்சான்னு மிரட்டும் போது அவன் சொன்ன கதைகள் எல்லாமே என்னை பத்தி தான். அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க என் கூட மோதி பாருங்கடான்னு சொல்றாரு. அதை கேட்டு கடற்கொள்ளையர்களோட கூடாரத்துக்கே வந்து ஓவர் நெக்கலா பேசுறியா, முதல்ல அவனை போடுங்கடான்னு அல்லக்கைங்களை அனுப்பி வைக்கிறாரு தலைவன். அப்போ எதிர்த்து வந்த 3 பேரை ஒரே அடியில மட்ட பண்றாரு ஹெர்குலிஸ். அந்த சமயம் ஹெர்குலிஸ்க்கு துணையா ஸ்பார்ட்டாவை சேர்ந்த திருட அட்டோலிகஸ், முன்னாள் அரசரா இருந்து இப்போ தீர்க்கதரிசியா மாறின ஆம்பியாரஸ், தீப்ஸ் நாட்டோட தலை சிறந்த வீரனான டைடியஸ், சைத்தியா நாட்டை சேர்ந்த அமேசான் வில்வீராங்கனையா இருக்க அட்லாண்டா, கடைசியா ஏத்தன்ஸ் நாட்டோட கதை சொல்லும் திறமைசாலியான லொலேயஸ். இவங்க கூட சேர்ந்து ஹெர்குலிஸ் காசுக்காக என்ன வேணாலும் செய்வாப்ல. ஆனா ஹெர்குலிஸை பத்தி லொலேயஸ் சொன்னது உண்மையா பொய்யான்னு போக போக தான் தெரியும். இப்போ இந்த பகுதியோட அரசர் இங்க இருக்க 40 கடற்கொள்ளையர்களை அடிச்சு விரட்டினா போதுமான தங்கம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதனால என் கையால அடிபட்டு சாவறதுக்கு முன்னாடி ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு மிரட்டுறாரு ஹெர்குலிஸ். ஆனா கடற்கொள்ளையர்கள் திருப்பி தாக்குனதும் ஹெர்குலிஸோட டீம் ஒன்னா சேர்ந்து எல்லாரையும் சல்லீசியா போட்டு தள்ளுறாங்க. அப்போ லொலேயஸ் கூர்மையான ஈட்டியில சொருவதுக்கு முன்னாடி ஹெர்குலிஸ் அவனை காப்பாத்திடுறாரு. அடுத்து கடற்கொள்ளையர்களோட தலைவனை வெறித்தனமா தாக்கும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய தங்க காசுகள் கிடைக்கும்னு சந்தோஷமா சொல்றாரு அட்டோலிகஸ். இதுக்கு முக்கிய காரணமே ஹெர்குலிஸை பத்தி நான் கொடுத்த பில்டப் தான், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்றான் லொலேயஸ். எப்பா டேய், நீ கொடுக்குற பில்டப்ல உண்மையாலுமே ஹெர்குலிஸ் ஜியூஸோட பையனு தான் நம்பணும். அப்பதான் எதிரிங்க நம்ம கூட சண்டை போட பயந்து தெரிச்சு ஓடுவானுங்க. அதனால 2-3 விட்டு சேர்த்தே போடுன்னு சொல்றாரு அட்டோலிகஸ். அப்போ ஆம்பியாரஸ் நெருப்புல கண்டதையும் போட்டு கொளுத்தி விட்டுக்கிட்டே சிங்கமும் காக்காயும் ஒன்னு சேர்ந்து கடல் போல இருக்க பிணங்களுக்கு மத்தியில சண்டை போட போகுதுன்னு சொல்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் இந்த குறியீடை பெருசா எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கடற்கொள்ளையர்களை விரட்டி அனுப்பிச்சதுக்காக வாங்கின சன்மானத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஹெர்குலிஸ் கிட்ட இன்னும் ஒரே ஒரு பெரிய வேலையை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான தங்க காசுகள் கிடைச்சிரும்னு சொல்றாரு அட்டோலிகஸ். நான் டைடியஸை கூட்டிகிட்டு பிளாக் சீயை கடந்து அங்க இருக்க இடத்துல நிம்மதியா வாழ போறேன்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அப்போ லொலேயஸ் பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறதுக்காக ஹெர்குலிஸை கூப்பிடுறான். அவர் வந்து தலை காட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பொண்ணுங்கள்லாம் அவரை சைட் அடிக்கிறாங்க. அந்த சமயம் திரேஸ் நாட்டோட இளவரசியான எர்ஜீனியா ஹெர்குலிஸை பார்க்க வராங்க.
அவங்கள அட்லாண்டா தடுத்து நிறுத்தினதும் விடுமா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அவர்கிட்ட உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் அரும்பாடுபட்டுட்டேன், அதனால சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கே வரேன். திரேஸ் நாட்டோட அரசரான கோட்டிஸ் தான் எங்க அப்பா, நான் தான் அவரோட செல்ல பொண்ணு எர்ஜீனியா. எங்க நாட்டுல எல்லா வளமும் இருக்கு, அதை எப்படியாச்சும் கைப்பற்றி ஆகணும்னு கொடூர வீரனான ரீசஸ் எங்க மேல போர் தொடுக்க தயாரா இருக்கான். அவன் படைகளை சமாளிக்கிறதுக்காகவே நீங்க தான் முன் வந்து சண்டை போடணும்னு ஹெர்குலிஸை கூப்பிடுறாங்க. ஏமா ஊதியம் இல்லாம எங்களால உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றாரு அட்டோலிக்கஸ். அதை கேட்டு இந்த யுத்தத்துல மட்டும் நீங்க எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா இந்த உக்காந்துருக்காரே ஹெர்குலிஸு, அவரோட எடைக்கு இணையா நாங்க தங்க காசுகளை தரோம்னு சொல்றாங்க எர்ஜீனியா. அப்போனா தாராளமா உதவி பண்றோம். எப்பா ஹெர்குலிஸு, நீ சாப்பிட்டு உடம்பு தேத்துற வழியை பாருன்னு சொல்றாரு அட்டாலிக்கஸ். அந்த சமயம் எர்ஜீனியா கூட வந்த வீரர்கள் வச்சிருந்த கேடயத்துல காக்காவோட சின்னம் இருக்கிறத பார்த்த லொலாயஸ், நீங்க சொன்னது சரியா போச்சு, சிங்கம் மாதிரி இருக்க ஹெர்குலிஸ் இப்ப காக்கா வீரர்களோட சேர்ந்து சண்டை போட போறாருன்னு அம்பேரியஸ் கிட்ட சொல்றான். அங்கிருந்து ஹெர்குலிஸோட கும்பலை கூட்டிக்கிட்டு திரேஸ் நாட்டு கோட்டைக்கு வந்து சேர்றாங்க எர்ஜீனியா. அவங்கள வரவேற்ற தளபதி உங்களுக்கு எதனா ஆபத்து வந்துருமோன்னு பயந்தன்னு சொல்றாரு. நான் பயங்கரமான பாதுகாவலர்களோட தான் வந்தேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இவர் தான் ஹெர்குலிஸ்னு அறிமுகப்படுத்துறாங்க. உன்னை பத்தி கேள்விப்பட்ட கதைகளுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, உண்மையாலுமே நீ தான் ஹெர்குலிஸான்னு கேட்கிறாரு தளபதி. என்ன நம்பணுமா வேணாமான்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, எப்படியும் நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். சரி நான் உங்களை பத்தி அரசர்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு கிளம்புறாரு தளபதி. அப்போ அம்மானு ஓடி வந்து எர்ஜீனியாவை கட்டி பிடிச்ச குட்டி பையன் ஹெர்குலிஸை பார்த்ததும், உங்களை பத்தி நான் பல கதைகளை படிச்சிருக்கேன், ஆனா உண்மையாலுமே நேர்ல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல, என் பேரு ஏரியஸ்ன்னு சொல்றான். ஆனா எர்ஜீனியா சண்டை போடுறவங்க கூடலாம் சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு ஏரியஸை கூட்டிட்டு போறாங்க. அப்போ தளபதி வந்து ஹெர்குலிஸ் கிட்ட அரசர் உன்னை சந்திக்கிறதுக்கு கூப்பிடுறாரு, இதுக்கு முன்னாடி எதனா அரசரை சந்திச்சிருக்கியான்னு தளபதி கேட்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கறாரு ஹெர்குலிஸ். அப்பவும் அட்டோலிக்கஸ் கேங்கோட சேர்ந்து ஹைட்ரா மான்ஸ்டரோட தலையை வெட்டிட்டு வந்த ஹெர்குலிஸை அவரோட மனைவியும் குழந்தைங்களும் அன்போட வரவே இருக்கிறாங்க. அவங்கள சந்தோஷமா கட்டி தழுவிட்டு அரசர் யுரிஸ்தியஸுக்கு ஹைட்ரா மான்ஸ்டர்களோட தலைகளை காட்டுறாரு. அதை பார்த்து நீதான்ப்பா தலை சிறந்த வீரன்னு பாராட்டிட்டு உனக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் நில்லுன்னு சொல்றாரு அரசர் யுரிஸ்தியஸ். அப்போ கொலோசியம்ல கூடி நின்ன ஒட்டுமொத்த மக்களும் அரசரை வாழ்த்துறதுக்கு பதிலா ஹெர்குலிஸோட கோஷம் போடுறாங்க. அதை பெருமையோட ஹெர்குலிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட மனைவியும் குழந்தைங்களையும் வெட்டி தள்ளுற காட்சிகள் அவர் கண் முன்னாடி வந்து போகுது. இப்போ அரசரை சந்திக்கலாம் வாங்கன்னு தளபதி கூப்பிட்டதும் ஹெர்குலிஸ் சுய நினைவுக்கு வராரு. அங்கிருந்து உள்ள போய் மரியாதையோட அரசரை சந்திக்கிறாரு. அவரு நான் கேள்விப்பட்ட கதைகள்ல ஹெர்குலிஸ் தனியா தானே சண்டை போட்டிருக்கான், நீ என்னப்பா ஒரு கும்பலோட வந்திருக்கன்னு கேட்கிறாரு அரசர். அந்த கதைகளை உண்மையாக்க இவங்களோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாரு ஹெர்குலிஸ். அதுல ஆம்பியரஸை பார்த்து உன்னோட தீர்க்க தரிசனம் மூலமா இந்த யுத்தத்தோட முடிவை பத்தி சொல்லுங்களான்னு கேட்கிறாரு அரசர். கடவுள்கள் காட்டக்கூடிய எதிர்காலத்தை மட்டும்தான் என்னால பார்த்து சொல்ல முடியும், நான் நினைக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு ஆம்பியரஸ். அன்னைக்கு நைட்டு இவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது இந்த ரீசஸ் பயபுள்ள பாதி மனுஷன் பாதி குதிரை அவனோட மந்திர தந்திர சக்திகளால ஏகப்பட்ட போர் வீரர்களை கொண்டு குவிச்சிருக்கான்னு சொல்றாரு அரசர். அந்த கென்டோரஸ் பயபுள்ளைய நீங்க பாத்திருக்கீங்களான்னு லொலாயஸ் கேட்க, எல்லாம் செவி வழி செய்திதான்பா, உனக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறேன்னு சொல்லி ஹெர்குலிஸை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் இந்த ரீசஸ் பயபுள்ளையோட தாக்குதலுக்கு பயந்து பல விவசாயிகள் என் கோட்டையை நாடி வந்திருக்காங்க, அதுல முக்காவாசி பேர் படுபயங்கர காயங்களோட இருக்காங்க, அவனை சமாளிக்கிற அளவுக்கு போர் வீரர்கள் எங்க கிட்ட இல்ல, இங்க இருக்க எல்லாரும் அந்த ரீசஸ் பயபுள்ளைய கடவுளால மட்டும்தான் கொல்ல முடியும்னு நம்புறாங்க, அந்த கடவுள் வேற யாரும் இல்ல நீதான்னு சொல்றாரு அரசர். நாங்க காசுக்காக வேலை செய்யற கூலிப்படையாச்சன்னு ஹெர்குலிஸ் சொல்ல, தம்பி உன்னை நீ எப்படி மதிப்பிடுறன்றதை விட மத்தவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கன்றத பத்தி தான் நீ யோசிக்கணும், இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் விவசாயிங்க மட்டும்தான், அவங்கள சண்டை போட வைக்கிறது உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு போறாரு அரசர். என் புள்ள நீ எதையும் சாதிப்பன்னு நம்புறான், இந்த ரீசஸை மட்டும் நீ கொன்னுட்டனா எனக்கும் உன் மேல அந்த நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு போறாங்க எர்ஜீனியா. இதை கேட்டு அப்படியே அவங்க நண்பர்கள் கிட்ட போய் இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, நாம உதவி செய்யலாம், அதுக்காக 2 மடங்கு தங்கம் தரணும்னு நான் டீல் பேசி முடிச்சிருக்கேன்ப்பான்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். எனக்கு என்னமோ நீ அந்த எர்ஜீனியாவுக்காக தான் இதை பண்றேன்னு யோசிக்கிறேன்னு சொல்றாங்க அட்டலாண்டா. சரி இப்போ நாம என்ன பண்றதுன்னு அட்டோலிக்கஸ் கேட்க, இங்க இருக்க விவசாயிங்களுக்கு நம்ம போர் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அதன்படி காலையில எந்திரிச்சதும் மொத்த விவசாயிங்களுக்கும் கேடயத்தை கொடுத்து நாம எப்படி சண்டை போட போறோம்னு கத்துக்க போறதில்ல, சண்டையில எப்படி சாகாம இருக்கிறதுன்னு கத்துக்க போறோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் கேடயத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா நில்லுங்கன்னு சொல்லிட்டு டைடியஸை போய் அவங்கள தாக்க சொல்றாரு. அந்த மனுஷன் முட்டி மோதி 4-5 அடுக்குல கேடயத்தை வச்சுக்கிட்டு நின்ன வீரர்களை தாண்டி உள்ள போறாரு. அதை கவனிச்ச ஹெர்குலிஸ், இந்த மாதிரி சத்தே இல்லாம நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா சப்பையா எதிரிங்க உங்களை கொண்டுட்டு போயிடுவானுங்க, உங்க முழு பலத்தை பயன்படுத்தி கேடயத்தை பிடிச்சா மட்டும்தான் உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அப்போ அரசர் ஹெர்குலிஸை கூப்பிட்டு இன்னும் 6 நாளைக்குள்ள ரீசஸ் பயபுள்ள இந்த இடத்துக்கு வந்துடுவான், அதுக்கு முன்னாடி அவனை நாம போட்டு தள்ளணும்,
இந்த தகவலை என் உளவாளி தான் வந்து சொன்னான். அதனால நாளைக்கே நம்ம படைகளை கூட்டிட்டு நீ கிளம்பணும்னு உத்தரவிடுறாரு. சரியா பயிற்சி கொடுக்காம இந்த வீரர்களை வச்சு எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிச்சுக்கிட்டே வராரு ஹெர்குலிஸ். அன்னைக்கு நைட்டு ஃபுல் மப்புல ஆட்டலாண்டா கிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்றாரு தளபதி. ஆனா சப்பையா அவரை தடுத்து நிறுத்துறாங்க ஆட்டலாண்டா. அங்க வந்த ஹெர்குலிஸ், எப்பா உன்னோட ஜித்து வேலையெல்லாம் வேற எங்கன்னா காட்டுன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ தொழுவத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஆரியஸ் உள்ள போய் பாக்குறான். அங்க சங்கிலியால கட்டப்பட்ட டைடியஸ் வெறும் கரிய வெறித்தனமா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆரியஸை பார்த்ததும் கொலக்கொடூரமா தாக்க வராரு. ஆனா ஹெர்குலிஸ் சின்ன பையனை இழுத்து காப்பாத்திடுறாரு. இந்த டைடியஸ் போர் நடக்கும்போது பிறந்தவன். அவன் வாழ்க்கையில நடந்த கொடுமைகளை பத்தி அவன் வாயால சொன்னது கிடையாது. அதனால அவன் மிருக மாதிரி தான் செயல்படுவான். அவன் கிட்ட நெருங்காதன்னு சொல்றாரு. அவனை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தா அவங்க காயப்பட்டவங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஒரு இளவரசியா இருந்துகிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு ஹெர்குலிஸ் கேட்க, வைத்தியருக்கு பஞ்சமா போனதுனால நான் இந்த தொழில கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க எர்ஜினியா. அதை கேட்டு நல்ல விஷயம்தான்னு பாராட்டிட்டு அவர் கழுத்துல போட்டிருந்த டாலர் செயினை ஏரியஸ் கழுத்துல மாட்டி விட்டு, இதை நான் வேற ஒருத்தனுக்கு கொடுக்கலாம்னு இருந்தேன், அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு, இப்போ உன் கழுத்துல மாட்டி விடுறேன், இதனால நீ சிறந்த வீரனாகணும்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். இது நீங்க வீழ்த்தின நெமியன் சிங்கத்தோட பல்லு தானன்னு கேட்கறான் ஏரியஸ். ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போறாரு ஹெர்குலிஸ். அடுத்த நாள் காலையில மொத்த வீரர்களையும் ஒன்னு சேர்த்துட்டு கிளம்பும் போது லொலாயஸும் கூட்டத்துல ஒருத்தனா நிக்கிறத கவனிச்சு பட்டுன்னு அவனை இழுத்து போட்டு, நீ சண்டை போடுறதுக்கு சரிபட்டு வரமாட்ட, ஒழுங்கா அரசர் கூட போய் நில்லுன்னு விரட்டி அனுப்புறாரு. அங்கிருந்து படைகளை கூட்டிட்டு காடுகளையும் மலைகளையும் தாண்டி வராங்க. ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ரீசஸ் ஒரு கிராமத்தையே கொலக்கொடூரமா அழிச்சு வச்சிருக்கான். அங்க இருக்க பல பிணங்கள் அழுகி போயிருந்தாலும் ஒரு சில பிணங்கள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஆனா அவங்க உடம்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை தூக்கி பார்க்கும்போது பட்டுன்னு கண்ணை திறந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. உடனே ஹெர்குலிஸ் எல்லாரையும் உசாரா இருக்க சொல்லிட்டு லொலாயஸை காப்பாத்தி விடுறாரு. மொத்த வீரர்களையும் கவசத்தோட நிக்க வச்சுட்டு நடுவுல அரசரையும் லொலாயஸையும் அனுப்பி வைக்கிறாரு. எதிரிங்களை சமாளிக்க மத்த கும்பலோட ரெடியா நிக்கிறாரு ஹெர்குலிஸ். அப்போ இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த விவசாயிகளே அருவா கத்தியோட வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா, இந்த ரீசஸ் பயபுள்ள மந்திர தந்திரத்தால அவங்க மூளையை குழப்பி விட்டுருக்கான். இவங்க கூட சண்டை போடுறதை தவிர்த்து வேற வழியே இல்லைன்னு சொல்றாரு தளபதி. அந்த சமயம் மலமாடு மாதிரி ஒருத்த ஹெர்குலிஸ் கூட சண்டை போட வெறித்தனமா ஓடி வரான். ஆனா பட்டுன்னு ஆட்டலாண்டா வச்சிருந்த அம்போட முனையை உடைச்சு அவன் நெத்திலேயே சொருவி போட்டு தள்ளிடுறாரு ஹெர்குலிஸ். அடுத்ததா மொத்த ஜாம்பி படைகளும் இவங்களை அட்டாக் பண்ண வருது. அப்போ வெளியே நின்றுட்டு இருந்த ஹெர்குலிஸ் கேங்கு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை பாக்குறாங்க. ஆம்பியரஸோட வித்தியாசமான ஈட்டியில தாக்கி சுத்து போட்டவங்களை போட்டு தள்ளுறாரு. ஆட்டலாண்டா சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க கடவுளை கும்பிட்டு சரமாரியா அம்ப விட்டு சம்பவம் பண்றாங்க. அட்டாலிகஸ் சின்ன கத்தியை வச்சு சகட்டு மேனிக்கு வெட்டி தள்ளுறாரு. டைடியஸ் 2 கோடாலியை பயன்படுத்தி கலவரமா வெட்டி தள்ளுறாப்புல. அப்போ தலைவன் ஹெர்குலிஸ் மட்டும் அவரோட கஜாயுதத்தால 3-4 பேரை அடிச்சு பறக்க விடுறாரு. ஒரே அடியில தலையெல்லாம் செதறடிக்கிறாரு. ஆனா எண்ணிக்கையில தீசிஸோட படை வீரர்கள் அதிகமா இருக்கிறதுனால கேடயத்தை தாங்கிட்டு நிக்கிற போர் வீரர்களை தாண்டி உள்ள போய் அரசரை போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. அப்போ ஆட்டலாண்டா உயரமான இடத்துக்கு போய் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எதிரிகளை மட்டும் குறிபாத்து போட்டு தள்ளுறாங்க. அவங்கள தாக்க வந்த விரோதிகளையும் வில்லுல வச்சிருந்த கத்தி மூலமா வெட்டி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கேடயத்தை தாங்கிட்டு நின்ன வீரர்களை தாண்டி அரசரை கொல்ல போயிட்டாங்க. அங்கிருந்த போர் வீரர் சுத்து போட்டவங்களை சவுக்கால் அடிச்சு சம்பவம் பண்றான். இருந்தாலும் பல பேர் உள்ள பூந்ததுனால அரசரோட உயிருக்கு ஆபத்தாகும்னு தெரிஞ்சு ஆம்பியரஸும் ஹெர்குலிஸும் அவங்க ரதத்தை எடுத்துட்டு வராங்க. ஆம்பியரஸ் அவரோட ரதத்துல வச்சிருந்த கத்தியால எல்லாரையும் வெட்டி தள்ளுறாரு. ஹெர்குலிஸ் அரசரை சுத்து போட்ட முக்காவாசி ஜாம்பி வீரர்களை வெட்டி தள்ளுறாரு. இதை பார்த்து உற்சாகமான போர் வீரர்கள் ஜாம்பி வீரர்களை எதிர்த்து ரணக்குடூரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை தாக்கு பிடிக்க முடியாத ஜாம்பி வீரர்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த போர் முடிவுக்கு வரலனாலும் ஹெர்குலிஸால தான் ஜெயிச்சோம்னு எல்லாரும் ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை குதிரை பாதி மனுஷன் பாதியா இருக்க ரீசஸ் மேல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த தாக்குதலை பத்தி தெளிவா சொல்லாத உளவாளிகளோட தலையை வெட்டுறதுக்காக தளபதி ரெடியா இருக்காரு. அதை தடுத்து இனிமே இவங்க எனக்காக வேலை செய்யட்டும்னு சொல்றாரு அட்டாலிகஸ். அதுல ஒரு உளவாளியை கூப்பிட்டு, தம்பி இனிமே நீ பொய்யான தகவல் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நானே உன் தலையை வெட்டுவேன்னு மிரட்டி அனுப்புறாரு. அப்போ அரசர்கிட்ட, உங்களுக்காக சண்டை போட வந்த விவசாயிகள் சிறந்த வீரர்கள் தான், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய நேரம் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள தலை சிறந்த வீரர்களா மாத்திடுவேன்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அதுக்கு மறுப்பு சொல்லாம ஒத்துக்கிறாரு அரசர். அப்போ லொலாயஸ் ஓடி வந்து ஹெர்குலிஸ் உடம்ப போத்தி, உங்களுக்கு ரத்தம் வர்றத பார்த்தா எவனும் கடவுளோட புள்ளன்னு நம்ப மாட்டான், அதனால காயத்தை வெளியே காட்டிக்காதீங்கன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹெர்குலிஸ்க்கு வைத்தியம் பண்ண வராங்க எர்ஜீனியா. நீங்க கடவுளோட புள்ள இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால மருந்தை சாப்பிட்டு படுங்க. உங்களை மாதிரி என் புருஷனுக்கும் மருந்து பிடிக்காது, ஆனா வேற வழி இல்லையே, காயம் குணமாகணும்னா மருந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. சரி, உங்க புருஷன் எங்க இருக்காருன்னு ஹெர்குலிஸ் கேட்க, ஏரியஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, எத்தனை குழந்தை இருக்குன்னு எர்ஜீனியா கேட்க, நான் ஓய்வு எடுக்கணும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்துடுறாரு ஹெர்குலிஸ்.
அவர் கனவுல மனைவியும் குழந்தையும் இறந்து போன காட்சிகளும், அரசர் யுரிஸ்தியஸ் நீதான் குற்றவாளி, நீ உயிரோட இருந்து உன் தப்ப நினைச்சு பார்த்து வருத்தப்படுன்னு சொல்லி நாட்டை விட்டே வெளியே அனுப்பிடுற காட்சிகளும் தெரியுது. அப்போ டைடியஸ் ஹெர்குலிஸை தட்டி சுயநினைவுக்கு கொண்டு வராரு. கடவுள் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறானா அதை தேடி நீ கண்டுபிடிக்கணும், அப்பதான் உன்னை தூங்க விடாம செய்யற கெட்ட கனவு கிட்ட இருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாரு ஆம்பியாரஸ். கொஞ்ச நேரம் பொறுத்து அட்டோலிகஸ் கும்பலோட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எர்ஜினியா வராங்க. எனக்கு மனைவியையும் குழந்தைகளையும் கொன்ன வீரனோட கதையை பத்தி சொல்லுங்கன்னு லொலாயஸ் கிட்ட கேட்கறாங்க. உங்களுக்கு எப்படி ஹெர்குலிஸை பத்தின விஷயம் தெரிஞ்சதுன்னு மற்றவங்களாம் ஆச்சரியப்படும் போது இங்க இருக்க போர் வீரர்கள் தான் அதை பத்தி பேசிக்கிட்டாங்க. ஹெர்குலிஸ் மட்டும் ஏத்தன்ஸ் நகரத்துக்கு திரும்பி போனார்னா அரசர் யுரிஸ்தியஸ் அவரை போட்டு தள்ளிட்டு வராமே, இந்த மாதிரி தண்டனையை கொடுக்குற அளவுக்கு ஹெர்குலிஸ் என்ன பண்ணாருன்னு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஹெர்குலிஸ் ஒரு சிறந்த போர் வீரன், நானும் அவனும் தான் படையில ஒன்னா இருந்தோம். அவனோட அபரிவிதமான திறமைகளை பார்த்து கொடூரமான சவால்களை கொடுத்து முடிக்க சொன்னாரு அரசர். அப்பதான் எங்க கேங்கில் இருக்க மற்றவங்களையும் நாங்க சந்திச்சோம். ஆட்டலாண்டாவோட குடும்பத்தையே கொண்டவங்களை பழிவாங்க ஹெர்குலிஸ் உதவி பண்ணான். ஒரு நகரமே போர்ல அழிஞ்சப்போ ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிரோட இருந்துச்சு, அதுதான் டைடியஸ். அப்புறம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி விரட்டி விட்ட ஆம்பியாரஸை நாங்க எங்க டீம்ல சேர்த்துக்கிட்டோம். கடைசியா வாயில வடை சுடுற லொலாயஸையும் சேர்த்துக்கிட்டு ஹெர்குலிஸை பத்தின வடைகளை வித்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் அவன் கூட பயணிச்சிருக்கேன், அதனால கண்டிப்பா சொல்றேன் அவன் குடும்பத்தை அவனே கொண்டு இருக்க மாட்டான்னு ஆணித்தனமா சொல்றாரு அட்டாலிகஸ். அதை கேட்ட எர்ஜினியாவும் ஹெர்குலிஸை நம்புறாங்க. அடுத்ததா ஆம்பியாரஸ் போர் வீரர்களுக்கு ஈட்டி பயிற்சி கொடுக்கறாரு. ஹெர்குலிஸ் மடக்கி பிடிக்கிற பயிற்சி கொடுக்கறாரு. அட்டாலிகஸ் வால் வீசுற பயிற்சி கொடுக்கறாரு. ஆட்டலாண்டா வில்வித்தைக்கான பயிற்சி கொடுக்கறாங்க. முதல்ல தத்தகாப்பித்துக்கான தடுமாறின வீரர்கள் கொஞ்ச நாள்லயே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உளவாளி ஒருத்த வந்து குதிரை பாதி மனுஷன் பாதியா இருக்க படைகள் நம்ம கோட்டையை தாக்க போகுதுன்னு தகவல் சொல்றான். அதை கேட்டு நம்ம காட்டு வழியா பயணம் பண்ணி அவங்கள தாக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அதை சிறப்பா செயல்படுத்தலாம்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அதுக்கேத்த போல போர் வீரர்களும் தயாரா இருக்காங்க. அதை சோதிச்சு பார்க்க வீரர்களை கேடயத்தோட நிக்க சொல்லிட்டு டைடியஸை போய் மோத சொல்றாரு அட்டாலிகஸ். ஆனா இந்த வாட்டி டைடியஸோட முழு பலத்தை காட்டினாலும் ஒரு வரிசையை கூட தாண்ட முடியல. அதை பார்த்து பெருமையோட சிரிக்கிறாரு டைடியஸ். அப்போ ஆம்பியாரஸ் கிட்ட உங்களுக்கு எதனா தீர்க்க தரிசனம் கிடைச்சுதான்னு கேட்கிறாரு ஹெர்குலிஸ். என்னோட முடிவு நெருங்க போகுது, அதை பத்தி நீ கவலைப்படாத, என் விருப்பப்படிதான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தன்ற சந்தோஷத்தோட சாவன்னு சொல்றாரு ஆம்பியாரஸ். அங்க இருக்க மொத்த வீரர்களையும் கூட்டிட்டு காட்டுப்பகுதியை தாண்டி போய் ரீசஸை எதிர்த்து சண்டை போட ரெடியா நிக்கிறாரு ஹெர்குலிஸ். அப்போ குதிரை பாதி மனுஷன் பாதியா இருக்க படைகளை பார்த்து லொலாயஸ் பதறி போறான். ஆனா உண்மையாலுமே அவங்க கருப்பு குதிரையை பயன்படுத்துறதுனால மற்றவங்க கண்ணுக்கு நிழல்ல மனுஷனும் குதிரையும் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்சி அளிக்குது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசர்கிட்ட வந்த ரீசஸ் ஒழுங்கா சரணடைஞ்சிடுங்க, இல்லனா ஒட்டுமொத்த படைகளையும் அடிச்சு விட்டு போயிடுவேன். தம்பி ஹெர்குலிஸ், இன்னைக்கு உன்னை வெட்டி பொலி போட்டு நீ சாதாரண மனுஷன் தான் எல்லாருக்கும் காட்டுறேன் பாருன்னு சவால் விடுறாரு. அதை கேட்டு என் கண்ணில் பயம் தெரியுதா பாருன்னு கலாய்கிறாரு ஹெர்குலிஸ். உடனே யுத்தம் செய்ய அவங்க படைக்கு போறாரு ரீசஸ். ஃபர்ஸ்ட் வெறிகொண்ட குதிரை படையையும் காலர் படையும் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க கிட்ட நெருங்குற வரைக்கும் எல்லாரையும் தாக்கு பிடிச்சு நிக்க சொல்றாரு ஹெர்குலிஸ். குறிப்பிட்ட தூரத்தை அவங்க கடந்ததும் ஃபர்ஸ்ட் ஆட்டலாண்டாவை தாக்க சொல்றாரு. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அம்பை விட்டு எல்லாரையும் சரமாரியா போட்டு தள்ளுறாங்க. கூட வந்த டைடியஸும் அவன் பங்குக்கு கோடாலியை வீசி சம்பவம் பண்றான். எப்பவும் போல ஹெர்குலிஸ் அவரோட கஜாயுதத்தால கலவரம் பண்றாரு. இவங்களை தாண்டி வந்த எதிரிகளை கேடயத்தோட நிக்கிற வீரர்கள் அசால்ட்டா போட்டு தள்ளுறாங்க. அப்போ ஆட்டலாண்டா ஓட்டிக்கிட்டு வந்த தேரு கண்டமேனிக்கு மோதி பறந்து விழுது. அதுல அடிபடாம எஸ்கேப் ஆன ஆட்டலாண்டாவும் டிடிஎஸும் கண்டமேனிக்கு சுத்து போட்ட போர் வீரர்களை அடிச்சு சாவடிக்கிறாங்க. அடுத்ததா வில் வீரர்களை தாக்க சொல்லி எல்லாரையும் சகட்டு மேனிக்கு போட்டு தள்ள வைக்கிறாரு ஹெர்குலிஸ். இதனால உயிருக்கு பயந்து ரீசஸோட படை வீரர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ ஹெர்குலிஸ் தலைமையிலான படை வீரர்கள் முன்ன வராங்க. அந்த சமயம் ரீசஸோட வில் வீரர்கள் நெருப்பு அம்புகளை விட்டாலும் கேடயத்தால் அதை தடுத்து கலவரம் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் சண்டை போட முடியாதுன்னு புரிஞ்சு ரீசஸ் படை வீரர்கள் மொத்தமும் தலதெறிக்க ஓடுறாங்க. ஆனா ரீசஸ் மட்டும் எப்படியாச்சும் ஹெர்குலிஸோட தலையை வெட்டிட்டோம்னா மற்றவங்களை பயமுறுத்தலாம்னு சொல்லி முழு வேகத்துல குதிரையை ஓட்டிக்கிட்டு வராரு. அதை பார்த்து ஹெர்குலிஸ் ரீசஸ் கிட்ட வந்த உடனே குதிரையோட சேர்த்து தூக்கி கிடாசுறாரு. அதை பார்த்து ஹெர்குலிஸால தான் வெற்றி அடைஞ்சோம்னு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அங்கிருந்து ரீசஸை சங்கிலியால கட்டி போட்டு அவங்க கோட்டைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ சண்டை போட்ட போர் வீரர்கள் எல்லாரும் ரீசஸை கல்லால் அடிச்சு காயப்படுத்துறாங்க. பத்தாததுக்கு தளபதி வேற ரீசஸை கேவலப்படுத்துறாரு. இதை பார்த்து செம்ம கடுப்பான ஹெர்குலிஸே அவன் சண்டை போட்டு தோத்துட்டான். இதுக்கு மேல அவனை எதுக்கு சித்திரவதை பண்றீங்கன்னு தடுக்கிறாரு. அவர்கிட்ட நீ தப்பான ஆளு கூட சேர்ந்து சண்டை போட்டப்பான்னு ரீசஸ் சொல்ல, நீ ஊரை எரிச்சிட்டு யாரை தப்புன்னு சொல்றேன்னு கேட்கிறாரு ஹெர்குலிஸ். நான் எந்த ஊரையும் கொளுத்தல, விவசாயிகள் போராடும் போதே உனக்கு தெரிய தேவையில்ல, இந்த கேடுகெட்ட கோட்டிசை எங்களுக்கு பிடிக்கலன்னு இந்த சண்டைக்கான முழு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போறாரு ரீசஸ்.
அன்னைக்கு நைட்டு இந்த யுத்தத்தோட வெற்றியை கொண்டாட கோட்டிஸும் அவரோட படை வீரர்களும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்போ எர்ஜினியா ரீசஸ்க்கு தண்ணி கொண்டு போகும்போது கோட்டிஸ் அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. அதனால கடுப்பாகி பார்ட்டியை விட்டு கிளம்பி போறாங்க எர்ஜினியா. அப்போ கோட்டிஸ்க்கு திரேஸ் நாட்டோட மணிமகுடத்தை சூடுறாங்க. இதை பார்த்த ஹெர்குலிஸ் கிட்ட, எப்பா நம்ம வேலையை முடிச்சிட்டோம், அதுக்கான சன்மானத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்றாரு அட்டோலிகஸ். ஆனா மனசு கேட்காத ஹெர்குலிஸ் நேரா போய் எர்ஜினியாவை பிடிச்சி, ஒழுங்கா உண்மையை சொல்லு, ரீசஸ்க்கு உன்னோட கரிசனம் காட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்னு கேட்கிறாரு. என் புருஷன் தான் இந்த திரேஸ் நாட்டோட அரசன். அந்த அரியணையில எப்படியாச்சும் உட்காரணும்னு எங்க அப்பன் தான் என் புருஷனுக்கு விஷம் வச்சு சாவடிச்சான். என் புருஷனோட உண்மையான விசுவாசி தான் ரீசஸ். அவன் படைகளை திரட்டி எங்க அப்பாக்கு எதிராக சண்டை போட்டான். அவனை வீழ்த்த நான் உதவி பண்ணலனா என் புள்ளைய போட்டு தள்ளிடுவேன்னு எங்க அப்பனே மிரட்டினான். அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பாக்கு வயசாகிடுச்சு, கூடிய சீக்கிரம் அவன் செத்துருவான். அதுக்கப்புறம் என் புள்ள தான் அரியணையில உட்காருவான். அது வரைக்கும் அவனை பத்திரமா பாதுகாக்க முடியுமான்னு கேக்குறாங்க எர்ஜினியா. அதுக்கு வேற ஆளை பாருன்னு ஹெர்குலிஸ் சொல்லும்போது, உங்களை அரசர் கூப்பிடுறாருன்னு சொல்றாரு தளபதி. ஆனா அவரை தள்ளி விட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு போய் அரசர்கிட்ட கேக்குறாரு. தம்பி, காசு கொடுத்தா வேலை செய்யற கூலிப்படைகள்லாம் நியாயம் எது அநியாயம் எதுலாம் பார்க்க கூடாது. இப்போ நீங்க கொடுத்த பயிற்சியினால என் படை வீரர்கள் பயங்கரமான போர் வீரர்களா மாறிட்டாங்க. அவங்கள வழி நடத்த நீ கூட இருந்தா போதும், சுத்தி இருக்க எல்லா ராஜ்யத்தையும் நானே பிடிச்சிருவேன்னு சொல்றாரு கோட்டிஸ். அதுக்கு வேற ஆளை பாருன்னு ஹெர்குலிஸ் சொன்னதும், பெத்த குழந்தைய கொண்டவனுக்கு பேச்ச பத்தியான்னு கிண்டல் பண்றாரு கோட்டிஸ். உடனே அவர் சட்டையை பிடிச்சி இழுத்ததும் போர் வீரர்கள்லாம் சுத்து போட்டு நிக்கிறாங்க. சரி, தேவையில்லாம சண்டை வேணாம்னு அட்டோலிகஸ் சமாதானப்படுத்த, நீங்க செஞ்ச உதவிக்கான சன்மானத்தை கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு கோட்டிஸ். சரின்னு தங்க காசுகளை வாங்கிட்டு ஹெர்குலிஸை கூட்டிட்டு அங்கிருந்து கும்பலோட கிளம்புறாங்க. அங்க அடிமையா இருக்க விவசாயிகளை பார்த்து ஹெர்குலிஸ் ஃபீல் பண்றாரு. இது நாள் வரைக்கும் என் கூட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. யார் யார் தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ கிளம்புங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். காசுக்காகவோ இல்ல நீ செஞ்ச கடமைக்காகவோ நான் உன் கூட சுத்தல. நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நினைச்சுதான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எங்களுக்காக நீ உயிரை விடும்போது உனக்காக நான் ஏன் உயிரை விடக்கூடாதுன்னு கேக்குறாங்க அட்டலாண்டா. அப்போ அட்டாலிகஸை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஹெர்குலிஸ் கூட நிக்கிறாங்க. அதை பார்த்து, உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல, எனக்கு காசு தான்ப்பா முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அட்டாலிகஸ். அவர்கிட்ட ராஜா மாதிரி வாழுன்னு வாழ்த்தி அனுப்புறாரு ஹெர்குலிஸ். அப்போ லொலாயஸ் கிட்ட நீயும் போக வேண்டியது தானேன்னு கேட்க, இது நாள் வரைக்கும் நான் அடுத்தவங்க பெருமைகளை பத்தி தான் கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இனிமே என் பெருமைகளை கதையாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றான். சரி, இப்ப நாம என்ன பண்றதுன்னு அட்டலாண்டா கேட்க, உள்ள பூந்து கலவரம் பண்ண வேண்டியதுதான்னு சொல்லி 2 வீரர்களை போட்டு தள்ளிட்டு வந்தா தளபதியும் மற்ற வீரர்களும் வந்து ஹெர்குலிஸ் கேங்க சுத்து போட்டு நிக்கிறாங்க. ஒழுங்கா ஆயுதத்தை கீழே வச்சிடுங்க, இல்லனா லொலாயஸை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு தளபதி. அதை கேட்டு ஹெர்குலிஸும் மற்றவங்களும் ஆயுதத்தை கீழே வச்சிடுறாங்க. அங்க வந்த அரசர், ஏன்டா உங்களுக்கு தான் நான் தங்க காசை கொடுத்து அனுப்பிச்சனே, அப்புறம் ஏன் திரும்பி வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ தளபதியோட ஆளு எர்ஜினியாவையும் ஆரிஸையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. இளவரசரை ஹெர்குலிஸ் பொறுப்புல விட எர்ஜினியா திட்டம் போட்டதை நான் ஒட்டு கேட்டேன்னு சொல்றாரு தளபதி. உடனே செம்ம கடுப்பான அரசர் பேரப்புலன்னு கூட பார்க்காம அவன் தலையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. ஹெர்குலிஸ் அவரை தடுக்கும் போது தளபதி தாக்குறாரு. அந்த கேப்ல ஆரியஸ்க்கு மாட்டி விட்ட சிங்கப்பல்ல ஹெர்குலிஸ்க்கு தந்துடுறான். அதை தளபதிக்கு தெரியாம மறைச்சு வச்சிடுறாரு ஹெர்குலிஸ். ஆனா தளபதி ஹெர்குலிஸ் மண்டையிலேயே வச்சு மட்டையாக்கிடுறாரு. அவரையும் அவரோட கேங்கையும் சேர்த்து பாதாள சிறையில் அடைச்சு வைக்கிறாங்க. அங்க சங்கிலியால கட்டப்பட்ட ஹெர்குலிஸ் முன்னாடி 3 தலை ஓனாய் வருது. ஆனா அவர் தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது 3 ஓனாயினே தெரியுது. அப்போ கோட்டிஸ் கூட வந்த அரசர் யூரிஸ்தியஸ் ஹெர்குலிஸ் கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறாரு. ஏண்டா, நீ மக்கள் முன்னாடி போய் நின்னா எனக்கு வர கோஷத்தை விட உனக்கு அதிகமா வருது, அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியான்னு கேக்குறாரு. அப்போ இந்த வஞ்சத்தை தீத்துக்க தான் எனக்கு போதை மருந்தை கொடுத்து மயக்கிட்டு என் குடும்பத்தை போட்டு தள்ளிருக்கியான்னு கேக்குறாரு ஹெர்குலிஸ். இந்த விஷயத்தை நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? உன்னை சாதாரணமா கொன்னுட்டா மக்கள் புரட்சி வெடிக்கும், என் அரியணைக்கு ஆபத்து வரும். அதனாலதான் உனக்கு போதை மருந்தை கொடுத்தேன். உன் குடும்பத்தை கொல்றதுக்காக இந்த 3 ஓநாய்களையும் அனுப்பி வச்சேன். அதுங்க வெறித்தனமா வேட்டையாடும் போது உன் மனைவி குழந்தைங்கள்லாம் கத்துற சத்தம் இருக்கே, அது இன்னமும் என் காதுகளுக்கு தேனா வந்து பாயுது. ஆசையுள்ள மனுஷனை காசு கொடுத்து வாங்கிடலாம், எதையும் விரும்பாத மனுஷனை போட்டு தள்ளியே ஆகணும்னு சொல்றாரு அரசர் யூரிஸ்தியஸ். அப்போ நானும் யூரிஸ்தியஸும் சேர்ந்து மொத்த கிரீஸையும் ஆள போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ண என் பொண்ணை முதல்ல போட்டு தள்ளுறேன். என்ன போலவே கொடூரமான அரசனா என் பேரப்புள்ளைய வளர்கிறேன்னு சொல்றாரு கோட்டிஸ். அதன்படி ஃபர்ஸ்ட் எர்ஜினியாவை கூட்டிட்டு வந்து அவங்க தலையை வெட்ட படுக்க வைக்கிறாங்க. உடனே வெறித்தனமா செயல்பட்டு சங்கிலியை பேத்துக்கிட்டு போய் தலையை வெற்றவனை போட்டு தள்ளுறாரு ஹெர்குலிஸ். அதை பார்த்து ஓநாய்களை அழுத்து விட்டு தப்பிச்சு போறாங்க 2 அரசர்களும். அந்த கேப்ல எர்ஜினியாவை விடுவிச்சிடுறாரு ஹெர்குலிஸ். ஆனா 3 ஓநாய்களும் கொலை கொடூரமா ஹெர்குலிஸை தாக்குதுங்க. அப்போ ஹெர்குலிஸ் ஒரு ஓநாயை செவுத்திலேயே அடிச்சு கொண்டுடுறாரு, இன்னொன்னுத்த வாயை பொழந்து போட்டு தள்ளிடுறாரு. கடைசியா மிச்சம் இருக்க ஓனாயா அவர் பதுக்கி வச்சிருந்த சிங்கப்பல் மூலமா போட்டு தள்ளிடுறாரு. அதை பார்த்ததும் யூரிஸ்தியஸ் தெரிச்சு ஓடுறாரு. அதுக்குள்ள எர்ஜினியா மற்றவங்களையும் விடுவிச்சிடுறாங்க. சரி, நான் போய் யூரிஸ்தியஸ் கதையை முடிச்சிட்டு வரேன்னு கிளம்புறாரு ஹெர்குலிஸ்.
மத்தவங்க எல்லாம் போர் வீரர்களை புரட்டி எடுக்கிறாங்க. அப்போ பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்த ஹெர்குலிஸை பார்த்து கண்டமேனிக்கு உளறிக்கிட்டு இருக்காரு யூரிஸ்தியஸ். ஆனா எதையும் காது கொடுத்து கேட்காம அவனை தூக்கி அரியணையில வீசி கடைசிட்டு, என் குடும்பத்தை கொண்டவனுக்கு மன்னிப்பே கிடையாதுடான்னு சொல்லி அவன் நெஞ்சிலேயே கத்தியை இறக்கிடுறாரு. அப்போ கோட்டிஸோட தளபதி சவுக்கால ஹெர்குலிஸை கீழே இழுத்து தள்ளிட்டு முறையா ஒரு கடவுளை கொல்ல போறேன்னு சொல்லி அவரோட கஜாயுதத்தை தூக்கும் போது பின்னாடி இருந்து தளபதியை கத்தியால சொருவி போட்டு தள்ளிடுறான் லொலாயஸ். ஹெர்குலிஸ் கிட்ட பாத்தீங்களா நானும் சண்டை போட கத்துக்கிட்டேன்னு சொல்றான். சூப்பர்டா தம்பின்னு பாராட்டிட்டு அடுத்ததா கோட்டிஸை போட்டுதல்ல வராரு. அங்கிருந்து மத்தவங்களோட சேர்ந்து வெளியே போனா மொத்த போர் வீரர்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு கோட்டிஸு. அந்த வீரர்கள் கிட்ட தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, அந்த கேடு கெட்டவனுக்கு துணை போகாதீங்கன்னு சொல்றாரு ஹெர்குலிஸு. இந்த கிறுக்கம் பேச்செல்லாம் கேட்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு ஆரியஸை கத்தி முனையில தூக்கிட்டு வந்து நிறுத்துறாரு கோட்டிஸு. அந்த சமயம் டப்புன்னு சின்ன கத்திகளை வீசி கலவரமா என்ட்ரி கொடுக்குறாரு அட்டோலிகஸ். அதை பார்த்து வாய பொழந்த ஹெர்குலிஸ் கேங்கு கிட்ட சும்மா நிக்காதீங்கப்பா, எல்லாரையும் போட்டு தெலுங்கன்னு கத்துறாரு. உடனே எல்லாரும் சரமாரியா சண்டை போடும்போது அரசர் கோட்டிஸு கேடயத்துக்கு பின்னாடி போய் பதுங்கிடுறாரு. அவரோட பேரனையே கொல்ல சொல்லி உத்தரவிடுறாரு. அப்போ ஏரியஸை காப்பாத்த டைடியஸ் ஓடி வராரு. அவர் மேல பல அம்புகள் விட்டாலும் அதை நொறுக்கி தள்ளிட்டே போய் பையனை காப்பாத்திடுறாரு. இருந்தாலும் ஒரு அம்பு வயித்துல சொருவிடுது. உடனே உயிரை பத்தி கவலைப்படாம வில்வீரர்களை போய் வெறித்தனமா தாக்குறாரு. அதனால ஏகப்பட்ட அம்புகள் சொருவினாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. அட்லாண்டா அவருக்கு உதவியா செயல்படுறாங்க. இதை பார்த்த ஹெர்குலிஸ் சரிஞ்சு விழுந்த டைடியஸை ஓடி போய் தூக்குறாரு. அங்கிருந்து மொத்த கேங்கும் மாபெரும் சிலை பின்னாடி போய் பதுங்கிடுறாங்க. பின்னாடியே விரட்டிட்டு வந்த வீரர்களை தடுக்கிறதுக்காக நெருப்பு சட்டியை தட்டி விடுறாங்க. அதையும் தாண்டி வந்தாலும் பெரிய தீச்சட்டியை தட்டி விட்டு எல்லாரையும் கொளுத்தி விடுறாங்க. அப்போ ஹெர்குலிஸ் இறுதி மூச்சை விடுற டைடியஸை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது நாள் வரைக்கும் வாயை திறந்து பேசாதவன் ஹெர்குலிஸ்னு பேரை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே செத்து போறான். இனிமையாச்சும் உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்றாரு ஹெர்குலிஸ். அந்த சமயம் நெருப்பை பார்த்து பயப்படாதீங்கடா, கேடயத்தை கீழே போட்டு மேலே ஏறி போய் ஹெர்குலிஸை போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாரு அரசர் கோட்டிஸு. அதன்படி போர் வீரர்கள் வர்றதை பார்த்த ஹெர்குலிஸ் அங்க இருக்க மாபெரும் சிலையை கஷ்டப்பட்டு முழு பலத்தை பயன்படுத்தி கீழே தள்ளி விடுறாரு. அதை பார்த்ததும் முன்னேறி வந்த போர் வீரர்கள் தலைதெறிக்க ஓடுறாங்க. அரசரோட உத்தரவை மீறி நடக்காதீங்கறான கோட்டிஸ் கத்திக்கிட்டு இருக்கும்போது சிலையோட தலை மோதி பாதாளத்துல விழுந்து பரிதாபமா இறந்து போறாரு. அப்போ வெறித்தனமா வந்த ஹெர்குலிஸை பார்த்ததும் எல்லா போர் வீரர்களும் மண்டிட்டு அவர் பேரை சொல்லி கத்துறாங்க. இதை பார்த்த ஆம்பியாரஸ் இவன் ஜியஸோட புள்ளையா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உண்மையாலுமே இவன் ஒரு மாவீரன்னு சொல்லி படத்தை முடிச்சு வைக்கிறாரு. இந்த படம் ஹெர்குலிஸ் காமிக் புக்கோட தழுவல்ல எடுக்கப்பட்டது. ஆனா உண்மையாலுமே ஹெர்குலிஸ்ன்றவன் அடிமையா இருந்து சண்டை போட்டு தன்னோட சுதந்திரத்தை வாங்கின கருப்பு மாவீரன். இந்த மாதிரி தரமான படங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் படங்களோட சேர்ந்து இதே மாதிரி நானும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.